ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியிலேருந்து பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். மொட்டு வந்த பிளான்ட்டுக்கும் கொடுக்கலாம், மொட்டு வராத பிளான்ட்டுக்கும் கொடுக்கலாம். சாமந்தி செடிக்கு ஏற்கனவே பிஸ்கட் கலர் வரலன்னு சொல்லியிருந்தேன் முன்னெல்லாம், அந்த செடி தான் நல்லா வளருது. இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். இப்போ பூ கூட பூத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் இதுக்கு நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல. எதுக்காக நான் ஃபெர்டிலைசர் பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலன்னாக்கா, நம்ம இந்த செடி ஏற்கனவே வராத செடிங்க, ஹைப்ரிட் அது போல். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போலவே கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு செடி நல்லா வளர வச்சுட்டு அதுக்கப்புறமா கண் எடுத்து நம்ம பெரிய பூ பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போலவே ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அப்போ அதுவே இந்த செடியிலேயே பெரிய பூ பூக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேர் கலர்ஸ்லாம் வரலை இந்த பிளான்ட்டுன்னா, இந்த சாமந்தி செடிக்கெல்லாம் இது போல் தான் எரு கொடுக்கணும். மண்ணுக்குள்ளே மண்புழு நிறைய வரணும், அப்போ தான் பிளான்ட்டு நல்லா வளரும். நீங்கள் ஒரு ஸ்பூன் மண்புழு எருவு இது போல் காஞ்ச சாணம் கூடவே சேர்த்துக்கணும். அப்போ தான் மண்புழுவெல்லாம் நிறைய ஏற்படும். சாயலுக்குள்ளே நிறைய மண்புழு வரணுன்னா நீங்கள் 2 பிடி காஞ்ச சாணம் போட்டு 1 பிடி மண்புழு எருவு, ரெண்டுமே வெர்மி கம்போஸ்ட்டு சொல்கிறேன் நான். அது ரெண்டுமே கலந்துட்டு செடிக்கு போடணும். அது போல் போடும்போது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும், பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா வரும். இப்போ நான் இந்த செடிக்கு எருவு எதுவுமே கொடுக்கல பாருங்கள். சைஸ் எல்லாம் பூச்செடி பூவோட சைஸ் எல்லாம் பார்க்கல, லைட்டாக எரு கொடுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு வளர்க்குறேன். இப்போ நம்ம இதை எரு கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இதில் கொக்கோபீட்டு மணல் அது போல் பழைய மண்ணில் எல்லாமே கலந்து நட்டிருக்கிற பிளான்ட்டு நல்லா வளருது. இது போல் சாமந்தி செடி நடும்போது எரு கொஞ்சம் கொஞ்சம் போல் கொடுத்தா நல்லது. இப்போ நான் மண்புழு எரு இந்த காஞ்ச சாணம் கூட போட்டிருக்கேன், கலந்து வச்சுருக்கிறேன். 2 கலந்து தான் போடணும், அப்போ தான் சாமந்தி செடிக்கு நல்லது. மாட்டு சாணம் எரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ 2 பிடி அளவுக்கு நம்ம பிளான்ட்டில் சேர்த்துக்கணும். பெரிய தொட்டியாக இருந்தால் தான் 2 பிடி 3 பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சின்ன பாட் தான், அதனால நான் கொஞ்சம் போல் இந்த பிளான்ட்டுக்கு போடலான்னு இருக்கேன். பாருங்கள், அதாவது நல்லா சுற்றி போடணும். இதில் 1 பிடி 2 பிடி அளவுக்கு தான் இருக்குது, கொஞ்சம் போல் தான் நான் போடுறேன். மேல் மண்ணில் இது போல் போட்டுக்கிட்டே வந்தால் லூஸாக தான் இருக்கணும் மேல் மண்ணும். ஏன்னா சாமந்தி கண்ணு உள்ளேருந்து எழும்பி வரும் சாய்க்குள்ளேருந்து, அதுக்கு சொல்கிறேன். இது போல் சாமந்தி செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸும் வரும், நிறைய முட்டை வைக்கும். கூடவே நீங்கள் வாழைப்பழம் தோல் போடணுமா, அது போலன்னா போடலாம். இப்போ சப்போஸ் பாருங்கள், இப்போ நான் இந்த காஞ்ச சாணம் கூட எறும்பிந்தது போல் அதோடவே கொண்டு போட்டுட்டேன். இருந்தாலும் தண்ணி ஊற்றலை, அதனால் இறங்கி வருதுங்க எல்லாமே எறும்பெல்லாம். நம்ம கட்டெரும்பு சாக்பீஸ் இருக்கும் பாருங்க, அது இந்த பக்கம் அந்த பக்கம் 3 பக்கம் சாக்பீஸில் வரைஞ்சி விட்டுடணும். லைட்டாக கோடு போட்டாலே இறங்கிடும். சாயிலுக்குள்ளே காஃபி பவுட்ரு அதெல்லாம் போடலாம். ரொம்ப போட்டால் செடி ரெட் கலராக மாதிரி காஞ்சிடும். அதுக்காக நான் சாக்பீஸே தடவலான்னு இருக்கேன். ரோஸ் செடிக்குன்னா காஃபி தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். சாமந்தி செடிக்கு காஃபி பவுட்ரு பழசு தான் சேர்க்கணும், யூஸ் பண்ண டீ தூள் அது போல். இது போல் நீங்கள் போடும்போது எருவெல்லாம் ஃபெர்டிலைசரு பிளான்ட் சாமந்தி பிளான்ட் கிரிசாந்திமம் பிளான்ட் நல்லா ஃப்ளவர்ஸ் பூக்கும். அதே சமயத்தில் வெயில் கூட ரொம்ப நல்லது, மேல் சைடில் சில்லுன்னு இருக்கும். இது போல் நீங்கள் சாணம் போடும்போது இது போல் கொக்கோபீட் மேல் சைடில் இப்படி கவர் பண்ணிடணும், மேலுக்கு தெரியாதபடி. அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.